சென்னை பள்ளிக்கரணையில் இருந்து போரூர் வரை சென்ற திரிபுராவைச் சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராபிடோவில் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். அந்த புகாரில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. திரிபுராவை சேர்ந்த 22 வயதான இளம்பெண் ஒருவர் தனது கணவருடன் மதுரவாயில்ல வசித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று முன்தினம் அவரது நண்பர் வீட்டிற்கு செல்வதற்காக இளம்பெண் ராபிடோ வாகனத்தை புக் செய்திருக்கிறார். பள்ளிக்கரணைக்கு செல்வதற்காக புக் செய்திருக்கிறார். பள்ளிக்கரணையில இறங்கிவிட்டு அதன் பின்னர் 20 நிமிடம் கழித்து மீண்டும் வேளச்சேரியிலிருந்து அதே ராபிடோ ஓட்டுநரை புக் செய்து அவர் மதுரவாயிலுக்கு வந்திருக்கிறார். அப்போது திடீரென அவர் அந்த மதுரவாயில்ல இறங்கியவுடன் அவரது கணவரிடம் இளம்பெண் ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைத்திருக்கிறார். குறிப்பாக தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக ராபிடோ ஓட்டுநர் மேல அவர் குற்றச்சாட்டு வைத்தார். உடனடியாக இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணோட கணவர் இது குறித்து வானகரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேர்ல போலீசார் உடனடியாக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து அந்த ராபிடோ ஓட்டுநரான தேனி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் சிவகுமாரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் தான் பள்ளிக்கரணைக்கு அழைத்து சென்று பின்னர் மீண்டும் 20 நிமிடம் கழித்து வேளச்சேரி பாலத்திலிருந்து அந்த இளம்பெண் புக் செய்ததாகவும் பின்னர் வரும் வழியில அவர் இந்த வாகனத்தை ஓட்ட சொல்லிக் கொடுக்கும்படி தன்னிடம் கேட்டதாகவும் அதன்படி சொல்லிக் கொடுத்த போது தங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டு தாங்கள் உடலுறவு மேற்கொண்டதாகவும் அதன் பின்னர் தான் இவர் இறங்கும் கேட்டதாகவும் அதற்கு தான் வழங்காததால இது போன்று அவரிடம் தெரிவித்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இருப்பினும் போலீசார் அந்த நபரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதற்காக இது எது உண்மை என்பது குறித்தான தகவலை போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.